யாரும் இல்லை, உங்களுக்கு மிஞ்சி யாரும் இல்லை. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார். அந்த மீன் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, சரியான லொகேஷன்ல தேவ பிள்ளைய கொண்டு போய் விட்டுருச்சு. வழிமாறி போய் திணறி போய் என்ன பண்றன்னு தெரியாத பிள்ளைய, நீ இங்க தாண்டா போகணும், இது தாண்டா உனக்கு எதிர்காலம், இது தாண்டா உன் ஊழியம், அந்த சரியான இடத்துல கர்த்தருடைய கட்டளை கொண்டு போய் நிறுத்திருச்சு. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்னா, ஒரே ராத்திரியில வேதம் சொல்கிறது அவனுக்கு நன்மை உண்டாகும்படி, அவனுடைய சோர்வெல்லாம் மாறும்படி கர்த்தர் அவன் நடாததும் அவன் பிரயாசப்படாததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததுமான. ஆமென். அதுல ஆண்டவர் ரொம்ப அழகா ஒண்ணு பேசினாரு. நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, உங்க எல்லார்ட்டையுமே கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இந்த வார்த்தையை வெகு சீக்கிரத்தில் கேட்பாங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தையானு கூட நீங்க எடுத்துக்கணும். கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, பிரதர் இது எப்படி பிரதர், சிஸ்டர் இது எப்படி சிஸ்டர், என்ன பண்ணீங்க பிரதர், நீங்க என்ன பண்ணீங்க, இந்த உயரத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த இந்த இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்துறதுக்கு நீங்க என்ன எப்படி இழுத்தீங்க, எப்படி இதை நீங்க ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவீங்க, எனக்கு எதுவும் தெரியாது பிரதர். இல்லை நீங்க ஜெபம் பண்ணீங்களா, இல்லை முழங்கால் போட்டீங்களா, இல்லை உபவாசம் இருந்தீங்களா, தெரில பிரதர். அது அவருடைய கரத்தாலே உண்டானது. என்னுடைய பிரயாசம் அதுல ஒண்ணுமே இல்லை. என்னை விட பிரயாசப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட ஜெபம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பிரதர். ஆனா என் கையில வாய்க்கணும்னு கர்த்தர் வச்சிருந்திருக்கிறாரு. இது நிச்சயமா என் பலன் அல்ல, இது கர்த்தர் பலன். கர்த்தர் பலன் உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய வைப்பார். எந்த செய்தியை நீங்க விட்டாலும் சரி, இந்த செய்தியை மட்டும் நீங்க விடாதீங்க. எனக்கு இந்த செய்தியை தியானிக்கும் போது, பிரசங்கம் பண்ணும்போது